அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விதத்தில் நடக்க போவதில்லை. இது நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, சில நேரம் நம்ம நினைச்ச மாதிரி இது நடக்கலையே அப்படின்னு அப் அண்ட் ஆஃப் பாருங்க. நம்ம அப்படி ஒரு காரியம் இருக்கு, நான் நினைச்ச மாதிரி அது நடக்கலையே அப்படிங்கிறாங்க. எனவே இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களிடத்திலே வராது. தேவன் ஏற்கனவே அந்த அற்புதம் எப்படி நிறைவேற வேண்டும் என்று திட்டம் தீட்டிவிட்டார். உங்களிடத்துல சொல்லும் பொழுதே அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டார் பாருங்க. எப்படி உங்களை ப்ரமோட் பண்ணணும், எப்படி நீங்க வளரணும், எப்படி நீங்க வீடு கட்ட, எல்லாமே அவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருப்பார். எனவே நீங்களா ஒன்னு யோசிச்சு ஆண்டவர் இப்படித்தான் செய்யணும்னு அப்படின்ட்டு அதுக்காக ஜோம் பண்ணி ஆண்டவர் அப்படி செய்யலன்னு ஏன் இப்படி செய்யல இப்படி நீங்க கேட்கக்கூடாது. பாருங்க, வேதத்துல பாருங்க, 2 ராஜாக்கள் 5 நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கி சுகமடைந்ததை குறித்து பார்க்கிறோம். அங்கே பாத்தீங்கன்னா அங்கே இது நடந்தது. அங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், இவன் தேடி போயிருக்கிறான், அவனையும் தீர்க்கதரிசி பாருங்க இவனை பார்க்க கூட இல்லை. என்ன சொல்லிட்டாரு, போய் யோர்தான் நதியில 7 முறை ஸ்நானம் பண்ணு. இவருக்கு உடனே அஃபண்டா என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு நாகமான் 5:11 கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், அவனுக்கு பிடிக்கல, ஏண்டா அங்க இருந்து இங்க தேடி வந்திருக்கிறேன், என்னைய பார்க்க கூட இல்லை, நான் ஒரு படை தளபதியா இருக்கிறேன், என்னை மதிக்க கூட இல்லை, இவன் இந்த ஊழியக்காரன் சிம்பிளா என்ன சொல்லிட்டான், போய் ஸ்நானம் பண்ணு ஆள் அனுப்பி சொல்றான்னு கடும் கோபம் கொண்டு என்ன பண்ணியிருக்கிறான். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கைகளினால் அந்த இடத்தை தடவி, என்னன்னா பாருங்க, டாக்டர் மாதிரி பேசியிருக்கான், இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் இப்படி நினைச்சேன், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனார். எவ்வளவு கடுப்புல பேசினேன். எப்பா, இந்த ஊர்ல உள்ள தண்ணி என்ன, இதுல போய் அவங்க சொல்ல, எங்க ஊர்ல நம்ம ஊர்ல இருக்க எவ்வளவு சுத்தமான தண்ணி. அப்போ அவன் வந்து தொட்டு தடவி இப்படிலாம் வந்து என் குஷ்டரோகம் நீங்கிரும் நான் நினைச்சேன், அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். அப்போ வேலைக்காரன், நல்ல ஒரு வேலைக்காரன் வந்து பேசுகிறான், பெருசா சொல்லி தான் செஞ்சிருப்பீங்களே, சின்னதான செய்யுங்க. எனவே அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினான். அதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எனவே சில நேரம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இதை செய்ய என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஏன் இதை செய்ய சொல்றாரு, இதை செய்ய சொன்னா எப்படி இந்த அற்புதம் நடக்கும்? பாருங்க, 5 அப்பம் 2 மீன்ல அங்க இருக்கிறதே 5 அப்பம் 2 மீன், அங்க இருக்குதான் ஒரு 15,000-20,000 பேருக்கு மேல இருக்குதான். இயேசு பாருங்க ஒண்ணுமே சொல்லல, ஜனங்களை வந்து 50-50 பேர் உட்காருவீங்க பாருங்க. புரியல, ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா சாப்பாடு இல்லை, எங்கிட்டு போய் உட்கார வைக்க, அவங்ககிட்ட போய் என்னத்த பேச, சீக்கிரம் எல்லாம் கேட்கல. பாருங்க, இயேசு சொன்னபடியே செய்கிறார்கள், அற்புதம் நடக்கும். இந்த இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அற்புதம் நடக்கும். அவன் அவன் நிச்சயம் நடக்கும். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி மறையும், நிச்சயம் மறையும். அவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு, எனக்கு நடக்காத. ஆண்டு சொல்றாரு, நீ நடமாடும் சாட்சியாய் நிற்க போகிறாய், நான் உன்னை சுகமாக்க போகிறேன் என்று சொல்கிறார். அவன் எனவே அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஸ்நானம் பண்ணுகிறான். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அற்புதம் நடக்கும். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, சரீர சுகம் வெளிப்படும். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் மரித்து போவதில்லை. சொல்லியிருக்கிறான், நீங்க சீக்கிரம் செத்துருவீங்க. நான் சொல்றேன், நீ ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்றேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னார்ல, அதுதான் உங்க வாழ்க்கையில. நீங்கள் இப்பொழுது மறிப்பதில்லை. அவன் என்ன பிரதர், நான் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீடித்த நாட்களை தான்ப்பா நான் உனக்கா வச்சிருக்கிறேன், நீ பயத்துக்கு இடம் கொடுக்காதப்பான்றாரு. அவன் எனவே நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விதத்தில் நடக்காது, ஆனால் அற்புதம் நடக்கும். தேவன் திட்டம் பண்ணி விட்டார். அவர் எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படித்தான் நடக்கும். அவர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அவர் சொல்லுவதை மட்டும் செய்யுங்கள். புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கேள்வி கேட்காமல் அவர் சொல்லுவதை செய்யுங்கள். அவரை முழுமையாய் நம்புங்கள். உங்கள் அற்புதம் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுடைய சூழ்நிலை மாறும். நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அற்புதத்தை பெற்று அனுபவித்து ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.